அனைவருக்கும் வணக்கம். அஜித்குமாரினுடைய கொலை வழக்கில் 2 முக்கியமான தகவல்கள் வெளியாயிருக்கு. இதுவரைக்கும் அஜித்குமார் காவல்துறை விசாரணையின் போது தப்பிக்க முயற்சி பண்ணாரு, அப்போ தடிக்கு கீழே விழுந்துட்டாரு, அதுல வலிப்பு உயிரிழந்துட்டாருங்கிறதா காவல்துறை தரப்புல இருந்து பதிவு செய்யப்பட்ட எஃப்ஐஆரா இருந்துச்சு. அது நீதிமன்றத்தில் எப்போ போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வெளியாகி அதில் 44 காயங்கள் ஏற்பட்டிருக்கு, பல இடங்களில் ரத்த கசிவு ஏற்பட்டிருக்குன்னு தெரிய வந்துச்சோ அந்த எஃப்ஐஆர் போலியானது, நிரூபணமானது. இப்போ மறுபடியும் காவல்துறை தரப்புல இருந்து 2வது ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதில் ரொம்ப தெளிவாக கொடூரமாக மூர்க்கமாக தாக்கினால் அஜித்குமார் உயிரிழந்து விடுவார் என்று தெரிந்தும் வேண்டுமென்றே இந்த 5 காவலர்களும் தனிப்படையை சேர்ந்த இந்த கண்ணன், ராஜா, பிரபு, சங்கரமணிகண்டன், ஆனந்த் போன்ற காவலர்கள் தாக்கியிருக்காங்க. அதனால தான் அவர் உயிரிழந்துட்டாரு அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. இப்போதான் இதை ஒரு கொலை வழக்கின் அடிப்படையில் அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பதற்கு ஏதுவாக இந்த எஃப்ஐஆர் அமைஞ்சிருக்கு. ஸோ இதன் மூலமா இதற்கப்புறம் இவர்கள் தப்பிக்கவே முடியாது அப்படிங்கிறது நிரூபணமாக இருக்கு அப்படிங்கிறது நமக்கு புரிய வருது. இது கூடவே சிபிஐனுடைய விசாரணையில் இன்னொரு தகவலும் வெளியாயிருக்கு. 24 நாட்கள் சிபிஐ விசாரணை தொடங்கி ஆயிடுச்சு. பல கட்டமாக விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ சமீபத்தில் கூட 5 தனிப்படை காவலர்களையும் கஸ்டடியில் எடுத்து விசாரிச்சாங்க. 2 நாட்கள் விசாரிச்சு முடிச்சிட்டாங்க. திருப்பி சிறைச்சாலைக்கு அனுப்பி வச்சிட்டாங்க. இப்போ மறுபடியும் திருப்போணம் ஊருக்குள்ளேயே போயிட்டு விசாரணை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படிதான் சத்தீஸ்வரன் அப்படிங்கிற நபரை விசாரிக்கும் போது ஒரு தகவல் தெரிய வந்திருக்கு. இந்த சத்தீஸ்வரன் யார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த வழக்கில் முக்கியமான ஆதாரமாக இருக்கக்கூடிய அந்த வீடியோ ஆதாரம் மணிகண்டன், ஆனந்த் இந்த 2 காவலர்களும் அஜித்குமாரை தாக்குன வீடியோவை எடுத்த நபர் சத்தீஸ்வரன். ஸோ இவர் சிபிஐ விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருக்காரு. அவர் விசாரணை சொன்ன விஷயம் அப்படிங்கிறது, அஜித்குமாரினுடைய விசாரணையின் போது மிளகாப்பொடி வாங்க சொன்னாங்க. அந்த மிளகாப்பொடி வாங்கி கொடுத்தது அஜித்குமாரினுடைய நண்பர் பிரவீன்குமார் அப்படின்னு இவர் ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு. அது உண்மையாக இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் தான் அதிகம். ஏன்னா அங்கிருந்த நபர்கள் நேரடியாக போலீஸ் போயிட்டு கடைக்கு போய் மிளகாப்பொடி வாங்குறத விட ஒரு ஆளை அனுப்பி வாங்க வைக்கிறதுங்கிறது நடக்கிற ஒன்று தான். அப்போ அப்படியாக அஜித்குமாரின் நண்பரை தான் மிளகாப்பொடி வாங்கி கொடுத்துருக்காருன்றது தெரிய வருது. ஏன்னா அவங்களுடைய ரிப்போர்ட்லேயே, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லேயே மிளகாப்பொடியெல்லாம் பல இடங்களில் தேய்க்கப்பட்டிருக்குன்றதை சொல்லியிருந்தாங்க. அப்படி அவருடைய நண்பரே வாங்கி கொடுத்துருக்காருன்றது ஒரு அதிர்ச்சிகரமான தகவலாக இருக்குது. இதில் 2 விதமாக பார்க்குறாங்க. எப்படின்னா, இதில் என்னங்க தப்பு இருக்குது, போலீஸ் சொன்னால் செய்ய தான் செய்வாங்க, அவங்ககிட்ட போய் நம்ம முடியாதுன்னு சொல்ல முடியாது. இன்னொன்று, இதற்காக நம்ம வாங்கி கொடுக்குறோம் மிளகாப்பொடின்றது அவருக்கு தெரிஞ்சிருக்கவா போகுது அப்படிங்கிற ஒரு பார்வை வைக்கிறாங்க. ஆனால் அதற்கு வாய்ப்பு இல்லை. நிச்சயமாக ஒரு போலீஸ் மிளகாப்பொடி கேட்குறாங்கன்னா எதுக்கு சமையல் பண்ண கேட்பாங்க? அதுக்கான வாய்ப்பு இல்லை இல்லையா? இப்போ விசாரணைக்காக தான் வாங்குறாங்க, தவறான முறையில் தான் பயன்படுத்த போகிறாங்க, ஒருத்தரை துன்புறுத்துறதுக்காக தான் வாங்கி கேட்குறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு தான் பிரவீன்குமார் வாங்கி கொடுத்துருக்காரு. மாற்றுக்கிறது இல்லை. இருந்தாலும் அதில் குற்றம் சொல்றதுக்கும் பெரிய காரணம் இல்லை. ஏன்னா போலீஸ்காரங்க ஒருத்தரை சித்திரவதை பண்றதுக்கு மிளகாப்பொடி வாங்கி தராங்கன்னு சொல்லி போலீஸ்டையே போய் கம்ப்ளைண்ட் பண்ண முடியுமானா அது சாத்தியம் கிடையாது. அதனால இது முழுக்க போலீஸ் தரப்புல உள்ள தவறை மட்டும்தான் பார்க்க முடியும். இந்த பிரவீன்குமாரை இதில் ஒரு குற்றம் சாட்டி அவரை விமர்சித்து நமக்கு எதுவும் ஆக போகிறது கிடையாது. ஸோ இந்த வழக்கு கிட்டத்தட்ட அஜித்குமாருடைய வழக்கில் நடந்த விஷயங்கள் இதெல்லாம் தான். நமக்கு சில கேள்விகளும் இதில் எழுது. என்னன்னா, இப்போ நிகிதா கொடுத்த குற்றச்சாட்டு அப்படிங்கிறது ஒரு வாய்மொழியானது. அதன் அடிப்படையில் தனிப்படையெல்லாம் விரைந்து போய் அஜித்குமாரை தாக்குறாங்க, அடிச்சே கொல்லப்படுகிறார் அஜித்குமார் அவர்கள். இப்போ இதில் நகை என்னிடம் இல்லை அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக அஜித்குமார் அவர்கள் ஆரம்பத்திலிருந்து சொல்லிக்கிட்டே இருந்ததாக இந்த எஃப்ஐஆர்லையும் பதிவு பண்ணப்படுது. இருந்தாலும் முன்னுக்கு பின் முரணா பதில் சொல்றாரு. அவர் எங்களை கோவப்படுத்துற மாதிரியான பதில் சொல்றாரு. அதனால அவர் இறந்து விடுவார் என்றும் தெரிந்தே அடித்தார்கள்னு காவல்துறை தரப்புல இருந்தே எஃப்ஐஆர் இப்போ போடப்பட்டிருக்கு இல்லையா? இதில் கேள்வி என்னன்னா, நகையை மீட்கிறது தான் அந்த காவலருடைய நோக்கமாக இருந்துச்சு அப்படின்னா, அந்த தனிப்படை காவலருடைய நோக்கமாக இருந்துச்சு அப்படின்னா அஜித்குமாரை இந்த அளவிற்கு மூர்க்கமாக தாக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ அங்கேயும் ஏதோ ஈகோ கிளாஷாக இருக்கணும், இல்லை உத்தரவே அஜித்குமாரை அடிக்கணும் அப்படிங்கிறதா கூட இருந்திருக்கலாங்கிற கோணத்தில் நமக்கு சில சந்தேகங்கள் வருது. ஏன்னா எப்படியாச்சும் நகையை மீட்டுறணும், மேலிடத்துலேருந்து ப்ரெஷரு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இதுக்கு மேலே நகையை இவர்கிட்ட எடுக்கவே முடியாதுன்னு தெரியுதோ அப்போ அதுக்கு மேலே விட்டுருவாங்க. அவரை அடித்து எந்த யூஸும் கிடையாது இல்லையா உங்களுக்கு? ஆனால் இங்கே பிரச்சனை அதுவா இல்லை. நகை இருக்கோ இல்லையோ, நீ தான் நகை எடுன்னு ஒத்துக்கோ அப்படின்னு வேற சொல்லி அடிச்சிருக்காங்க. இதை அவருடைய தம்பி, அஜித்குமாரோட தம்பி நவீன்குமாரே சொல்கிறார். ஏன்னா நவீன்குமாரும் தாக்கப்பட்டிருக்காரு. நவீன்குமாரையும் அஜித்குமார் முன்னாடியே கட்டி வச்சு அடிச்சிருக்காங்க. அப்போ அவர் சொல்கிற விஷயங்கிறது, என்னையே 1/2 மணி நேரம் அடித்தாங்க, என் முன்னாடி எங்கள் அண்ணனை அடிக்கும்போது தான் அவர் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, நகையை நான் தான் எடுத்திருக்கேன், எங்கே வச்சிருக்கேன்னு சொல்கிறேன்னா கோவில் பக்கமாக கூட்டிகிட்டு போனாருன்னு சொல்லி சொல்கிறார். ஏன்னா வழி தாங்க முடியல, எப்படியாச்சும் நகையை இருக்குன்னு சொல்லியாச்சும் கொஞ்சம் நேரம் அந்த அடியிலிருந்து தப்பிக்கலாம் அப்படின்றதுக்காக கூப்பிட்டு போயிட்டு காட்டிட்டு அங்கே நகை இல்லை. அப்போ இன்னும் கோபம் வருது போலீஸ்க்கு, இன்னும் தாக்கப்படுறாருங்கிறதா நம்ம புரிஞ்சு கொள்ளக்கூடிய சினாரியோவோ இருக்குது. இதில் இந்த அளவிற்கு தவறே செய்யாத ஒரு நபரை காவல்துறை இவ்வளவு மோசமாக தண்டிப்பாங்க அப்படின்னா, இந்த தனிப்படை காவலர்களுடைய தண்டனை அப்படிங்கிறதும் அதற்கு நிகராக இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம வைக்கக்கூடிய கோரிக்கை. சிபிஐ விசாரணை இன்னும் 12 நாட்களில் நிறைவடைஞ்சிடும். நிச்சயமாக ஆகஸ்ட் 20ஆம் தேதி அவர்கள் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி ஆகணும் கோர்ட்டில். அன்றைக்கு முழு தகவலும் நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த எஃப்ஐஆரும் காவலர்களுக்கு எதிராக திரும்பி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. நீ அடுத்த கட்டமாக நீதிபதிகள் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம், அதை பற்றி பேசும்.
கூடுதலாக இப்போ இன்னொரு செய்தி, SSI சண்முகவேல் அவர்களினுடைய படுகொலை, அதை தொடர்ந்து நடந்த மணிகண்டனுடைய என்கவுண்டர், 2 நாட்களாக வந்து ஒரு பரபரப்பாக பேசப்பட்டிருக்கக்கூடிய செய்தி அப்படிங்கிறது இதுதான். உடுமலைப்பேட்டையில் ஒரு MLA மகேந்திரனுடைய தோட்டத்தில் வைத்து ஒரு அப்பா மகன்களையான சண்டை, தடுக்க போன காவலர் சண்முகவேல் அவர் வெட்டி கொலை செய்யப்படுகிறார். கொலையாளி மணிகண்டன் நிறைந்த போதையில் இருந்ததாக கூறப்படுகிறது. அவரோட சகோதரர் தங்கபாண்டியனும் அப்பா மூர்த்தி அவர்களும் இப்போ சரண்டர் ஆயிட்டாங்க. இப்போ தங்கபாண்டியனையும் வந்து இப்போ கைது பண்ணி கூட்டிட்டு போகும்போது என்னையும் எங்கள் அண்ணனை கொன்ன மாதிரி கொல்ல பார்க்குறாங்கன்ற மாதிரி அவர் புலம்பிக்கிட்டே போறாரு. இந்த சினாரியோ எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். இதில் நமக்கு வரக்கூடிய கேள்வி அப்படிங்கிறது, ஒரு காவலர் பாதிக்கப்படுறார் இல்லை கொலை செய்யப்படுறார் அப்படின்னா 2 நாட்கள்ல காவல்துறையே நீதி வழங்கிடுது. அவர் வந்து இன்னொரு SI சரவணகுமார் அவர்களை தாக்கிட்டு தப்பிக்க ஓட பார்த்தாரு, அதில் நாங்கள் வந்து தற்காப்புக்காக சுட்டு கொண்டுட்டாங்க அப்படிங்கிறது செய்தி. இது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு பொதுப்படையாக நம்ம பார்க்கும் பொழுது கொலையாளி கொல்லப்பட்டு விட்டார். கொலை செய்யப்பட்ட காவலர் குடும்பத்திற்கு முதலமைச்சர் 1 கோடி ரூபாய் நிதி வழங்குவதாக அறிவித்திருக்கிறார். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். காவலருக்கு ஏற்பட்ட ஒரு அநீதி, ஒரு குற்ற சம்பவத்தை இவ்வளவு விரைந்து விசாரிக்கக்கூடிய காவல்துறை ஒரு பொதுமக்களுக்கு இல்லை, அஜித்குமார் வழக்கை நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம். அஜித்குமாருக்கு நீதி வழங்குவதில் எவ்வளவு பெரிய விசாரணை நடக்குது, எந்த அளவுக்கு இந்த வழக்கு வந்து போயிட்டு இருக்குன்றத ஒரு பார்வையாக நம்ம வைக்கிறோம். கூடவே பேச வேண்டிய ஒரு விஷயங்கிறது, இங்கே காவலர்கள் நடந்தால் சீக்கிரமாக ஆக்ஷன் எடுக்கிறாங்க, பொதுமக்களுக்கு மெதுவாக எடுக்கிறாங்கன்றது இல்லை. அது எப்போ நடக்கிறது, அதை விட்டுறலாம். இந்த சமயத்தில் பல நபர்கள் வந்து என்கவுண்டர் ஆதரித்து பதிவுகள் போடக்கூடிய விஷயங்களை பார்க்க முடியுது. இப்படி தான் கொல்னா சும்மா விடுவாங்களா, அதுவும் போலீஸே தட சும்மா விடுவாங்களா, இப்படிலாம் பதிவுகள் போடுறதை பார்க்க முடியுது. அது வேண்டாம், அந்த மாதிரியான பதிவுகள் வந்து வேண்டாம். அது ஒரு தவறான வழிநடத்தலுக்கு தான் வழிவகுக்கும். நீ அடுத்த வரக்கூடிய காலங்களில் இது மாதிரிலாம் நடக்கிறத நம்ம ஆதரிச்சோம் அப்படின்னா அஜித்குமார் நடந்தது மாதிரியான சம்பவங்கள் தொடர்கதையாகவே போயிட்டு இருக்கும். காவல்துறை சட்டத்தை கையில் எடுக்கக்கூடிய விஷயத்த நம்ம எந்த காலத்திலையும் ஆதரிக்கவே கூடாது அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்து. உதாரணத்திற்கு இந்த மணிகண்டன் அப்படிங்கிற நபர் காவலர் சண்முகவேல் அவர்களை வெட்டி கொண்டிருக்கிறதா குற்றச்சாட்டு. அதான் குற்றம், அது அவர் பண்ண குற்றம்னு. அது இப்போ இந்த குற்றத்திற்கு என்ன தண்டனை? மரண தண்டனை கொடுக்கலாம். யாரு கொடுக்கணும்? நீதிபதி கொடுத்துருக்கணும். தூக்கு தண்டனை கொடுத்துருக்கலாம், இல்லை சட்டத்திற்கு உட்பட்டு என்ன தண்டனை கொடுக்கணுமோ அதை கொடுத்துருக்கலாம். இங்கே வந்து காவலர்களே நீதியை வந்து கொடுத்துட்டாங்களோ அப்படிங்கிறதான் என்னுடைய ஐயப்பாடு. நம்ம ஆதரவுபூர்வமாக சொல்ல முடியாது. உண்மையிலேயே அவர் வந்து சரவணகுமார் காவலர் வந்து வெட்டிட்டு ஓட பார்த்துருக்கலாம், சுட்டுருக்கலாம், வாய்ப்புகள் இருக்குது, நம்ம இல்லைன்னு மறுக்க முடியாது. ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் தான் நம்ம இந்த கேள்வியை கேட்குறோம். ஆனால் திட்டமிட்டு பல என்கவுண்டர்கள் வந்து கடந்த காலங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்மளால செய்திகள் மூலமா புரிஞ்சுக்க முடியுது. அப்போ இதை வந்து இன்னைக்கு மக்கள் வந்து கொண்டாட ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, என்கவுண்டர்ல போடுங்க சார், இதையும் விடாயங்க செய்யணும், என்கவுண்டர்ல போடுங்க சார்னு சொன்னோம்னா காவலர்கள் கிட்ட நம்ம அதிகாரத்தை ஒப்படைக்கக்கூடிய அந்த ஒரு காட்சி நடக்கும். இப்போ இந்த பிரச்சனையை விட்டுருங்க, நான் பொதுப்படையாவே சொல்றேன். அஜித்குமாரினுடைய தரப்புலையும் இப்போ நீதிமன்றம் தான் அந்த வழக்கை வந்து சீராக விசாரிச்சுட்டு இருக்காங்க. CBI விசாரணைக்கு உத்தரவிட்டு அது சிறப்பான வகையில் போயிட்டு இருக்கு. இதுதான் வந்து சரியான ட்ரையல், இதுதான் சரியான ப்ரொசீஜர். நீதி தாமதப்படக்கூடாது அப்படிங்கிறதுல நானும் ஒத்துக்கிறேன். ஆனால் அதற்கு என்கவுண்டர் அப்படிங்கிறது தீர்வாக இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ஏன் வந்து இப்போ நம்ம அஜித்குமார் வழக்குல அந்த பக்கம் நிற்கிறோம் அப்படின்னா, அவர் பண்ணது தப்பு இல்லை அப்படிங்கிறது ஒரு பக்கம். இன்னொன்று, அவர் நகையை திருடியே இருந்தாலும் அதற்கு கொலை வந்து ஒரு தீர்வு கிடையாது. நீங்கள் கொலை பண்ணுறதுங்கிறது சரியான தீர்ப்பு கிடையாது அப்படிங்கிறது தான் நம்ம அவர் பக்கம் நிற்கிறதுக்கான காரணம். இப்போ இந்த இடத்துல நம்ம ஏன் வந்து மணிகண்டன் பக்கம் நிற்கல அப்படின்னா, மணிகண்டன் உண்மையிலேயே வந்து ஒரு கொலை பண்ணியிருக்காரு இல்லையா? அப்போ கொலை பண்ணும்போது வெட்டினவன் வெட்டுப்பட்டே சாகட்டும், சுட்டுப்பட்டே சாகட்டும், நம்ம விட்டுறோம். அது நம்ம கடந்து போயிடுறோம். தவறு பண்ணவனு தண்டனை கிடைக்கும் விட்டுறோம். அப்போ இந்த விஷயத்தை பொருத்தி பார்த்துக்கணும். 2 இடத்துலையுமே சட்டம் தன்னுடைய தண்டனையை கொடுத்தால் மட்டும்தான் சரியான வகையில் இருக்கும். நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கணும். இந்தாப்பா உனக்கு தூக்கு தண்டனை, நீ இவனை தூக்கில் போட்டுருங்க, இவர் பண்ண தண்டனை நிரூபிக்கப்பட்டதுன்னு சொல்லணும். அப்போதான் அது சரியான சமூகமாக நமக்கு இருக்கும், ஒரு பாதுகாப்பான சமூகமாக இருக்கும். ஏன்னா தவறே பண்ணாமல் தவறு செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட ஒரு நபர் நாளைக்கு இதே மாதிரி சுட்டு கொல்லப்பட்டாலோ இல்லை என்கவுண்டர் செய்யப்பட்டாலோ நம்ம எப்படி எடுத்துப்போம்? அப்போவும் நம்ம வந்துட்டு ஃபயர் விட்டுக்கிட்டு கொண்டாடிட்டு இருக்க முடியாது. ஸோ காவல்துறை நடத்தக்கூடிய இந்த என்கவுண்டர்களை ஆதரிக்கக்கூடிய மனப்பாங்கை மாற்றிக்கொண்டால்தான் நமக்கு நல்லது. ஏன்னா இந்த விஷயத்துலையும் இல்லை, பல விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமூகத்துக்கு ஒரு பாதுகாப்பான ஒன்றாக இருக்கும். நம்ம வந்து பயப்பட தேவையில்லாத விஷயமா இருக்கும். இப்போ நீங்கள் நீதிமன்றத்துக்கு போனால் தானே ஒரு தரப்பினர் வந்து என் பக்கம் நியாயம் இருக்குன்றதை வாதாட முடியும். நீதிமன்றத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே தப்பிக்க முயற்சி பண்ணாரு, எங்களை தாக்க முயற்சி பண்ணாருன்னு கொலை பண்ணாங்க அப்படின்னா, என்கவுண்டர் சுட்டு கொண்டாங்க அப்படின்னா எப்படி நம்மளால் நீதி கேட்க முடியும்? இது பல வழக்குகளை நடந்திருக்கிறத குற்றச்சாட்டு இருக்குல்ல. ஆம்ஸ்ட்ராங்கினுடைய வழக்கிலேயே கூட இதே குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டது பல நபர்களால். அது தொடர்ச்சியாக இப்போ நடந்த சம்பவங்கள் இல்லை, வருடமாக இந்த குற்றச்சாட்டுகள் வந்து வைக்கப்பட்டு கொண்டே இருக்கு. எல்லா வருஷமும் ஒரு சம்பவம் என்கவுண்டர் நடக்கும். அதற்குடைய பின்னணியாக ஒரு பெரிய கதை சொல்லப்படும். கொலை செய்த நபர் எவ்வளோ பெரிய குற்றவாளியாக இருந்தாலும், அவர் எவ்வளோ கொடூரமான குற்றங்களை செய்திருந்தாலும் சட்டங்களை நாம் வந்து வலுப்படுத்தலாம். இந்த சட்டத்தில் வந்து ரொம்ப வீக்காக இருக்குது, சட்டத்தில் நிறைய லூப் ஹோல் இருக்குது, சட்டத்தை நீங்கள் வந்து மாற்றி எழுதுங்க,
சட்டத்திலேயே நீங்க சுட்டுக் கொள்றதுக்கு ஒரு சட்டத்தை கொண்டு வாங்கன்னா அதை நம்ம ஆதரிக்கலாம், தப்பு இல்லை. ஏன்னா ஒரு நீதிபதி தான் இதெல்லாம் தீர விசாரிச்சு இந்த பக்கம் என்ன நியாயம் இருக்கு, இன்னொரு பக்கம் என்ன இருக்குன்றத சரியா தீர்ப்பு சொல்ல முடியும். நம்மலாம் சட்டத்தை வந்து கையில் எடுத்துட்டு பண்றது சரியா இருக்காது. ஏன்னு பாத்தீங்கன்னா நம்மலாம் ஒரு பக்கமாவே விஷயத்தை பார்த்துட்டு இருப்போம். நம்மளுடைய பார்வைக்கு சரின்னு தெரியுது, இன்னொரு பக்கத்துல இருந்து பார்க்கும்போது தவறுன்னு தெரியும். அப்போ அதெல்லாம் தீர விசாரிச்சு ரெண்டு பக்கத்துலயும் ஆழமா விசாரிச்சதுக்கு அப்புறமா சொல்ற முடிவு தான் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு. அதன் அடிப்படையில் கொடுக்கப்படக்கூடிய தண்டனை எதுவாக இருந்தாலும் நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். அதான் உயர்நீதிமன்றம் இருக்கு, மேல்முறையீடு போனால் உச்சநீதிமன்றம் இருக்கு, அது ஒரு சிஸ்டம் இருக்கு இல்லையா? சிஸ்டத்துக்கு வெளியே போயிட்டு நம்ம காவல்துறை பண்ணாலும் சரி, இல்லை சமூகத்தில் ஒருத்தர் வந்து சட்டத்தை தன்னோட கையில் எடுத்துக்கிட்டு நான் அதை பண்றேன்னு பண்ணாலும் சரி, அதை நாம் ஆதரிப்பது அப்படிங்கிறது ஆபத்து. அந்த கருத்தையும் நான் சொல்லிக்கிறேன். நன்றி.